பொது அறிவியல், கருத்து படமிடல், விசை, இயக்கம் மற்றும் அழுத்தம். இன்னைக்கு பாடத்துல நம்ம அழுத்தம், அதாவது பிரஷர், அத பத்தி பார்க்க போறோம். விசையினால ஏற்படுற விளைவை அளக்குற இயற்பியல் அளவுதான் அழுத்தம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பொருளை நம்ம தள்ளும் போது ஒரு விசையை செலுத்துறோம் இல்லையா, அந்த விசையினால ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் அந்த பொருள் நகருது. அப்போ விசையின் விளைவை அளக்க பயன்படும் இயற்பியல் அளவுதான் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பொருளோட 1 சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாய் செயல்படுற விசை அல்லது உந்து விசைதான் அழுத்தம் அப்படின்னு வரையறுக்கப்படுது. அப்ப அழுத்தத்தை நம்ம விசை பை பரப்பளவுன்னு சொல்லலாம், இல்லனா உந்து விசை பை பரப்பளவுன்னு சொல்லலாம். அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு பாஸ்கல். இத PA அப்படிங்கிற எழுத்தால குறிக்கலாம். பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் பிளேஸ் பாஸ்கலோட நினைவாதான் இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கு. பாஸ்கல் அப்படின்னா என்னன்னா, 1 சதுர மீட்டர் பரப்புல 1 நியூட்டன் எடை செயல்படும் போது ஏற்படுற அழுத்தம் தான் ஒரு பாஸ்கல். அப்ப பாஸ்கலை நம்ம எப்படி சொல்லலாம்? 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பை 1 சதுர மீட்டர். அதாவது 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஒரு யானையோட சராசரி எடை 4000 நியூட்டன். அதோட ஒரு பாதத்தினுடைய பரப்பு 0.1 மீட்டர் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா, யானையோட ஒரு கால் மூலமா செலுத்தப்படுற அழுத்தத்தை இப்ப நம்ம கணக்கிடலாம். யானையோட சராசரி எடை என்னன்னு சொன்னோம்? 4000 நியூட்டன். ஒரு காலினுடைய எடையை நம்ம ஒரு காலால் செலுத்தப்படும் விசைக்கு சமப்படுத்தலாம். அப்ப ஒரு காலினுடைய எடை 4000 பை 4 வகுத்துட்டா 1000 நியூட்டன். ஒரு கால் பாதத்தின் பரப்பு எவ்வளவுன்னு கொடுத்திருந்தாங்க? 0.1 மீட்டர் ஸ்கொயர். அப்ப அழுத்தத்துக்கான ஃபார்முலா விசை பை பரப்பு 1000 பை 0.1 வகுத்துட்டா 10000 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். இத நம்ம 10⁴ நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு எழுதலாம். அப்போ யானையோட ஒரு காலால 1 சதுர மீட்டர் பரப்பின் மீது செலுத்தப்படுற அழுத்தம் 10000 பாஸ்கல் ஆகும். விசையால செலுத்தப்படுற அழுத்தம் விசையினுடைய எண் மதிப்பையும் அது செயல்படுத்தப்படுற தொடு பரப்பையும் சார்ந்துதான் இருக்கும். உதாரணத்துக்கு, உங்க கையில ஒரு பென்சில் எடுத்து உங்க கட்டை விரல்ல பென்சிலோட பின்னாடி முனையையும் கூர்மையான முனைய ஆள்காட்டி விரல்லையும் வச்சு 2 விரல்களாலையும் சமமான அழுத்தத்தை கொடுத்து பாருங்க. கூர்மையான முனை எந்த பக்கம் இருக்கோ அங்கதான் நமக்கு அழுத்தம் அதிகமா இருக்கு. அப்ப தொடுபரப்பு கம்மியா இருந்தா அங்க அழுத்தம் அதிகமா செயல்படும். அப்போ ஒரு பொருள் மீதான அழுத்தம் அதிகரிக்கணும்னா, ஒண்ணு நம்ம செயல்படுற உந்து விசை அதிகரிக்கணும், இல்லனா உந்து விசை செயல்படுற பரப்பை குறைக்கணும். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நம்ம செவுத்துல ஆணி அடிக்கிறோம். கூர்மையான முனைய சுவர்ல வச்சுட்டு பட்டையா இருக்கிற முனை மேல சுத்தியலால நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுக்கறோம். கூர்மையான முனையா இருக்கனால அங்க தொடுபரப்பு கம்மி, அதனால நம்ம கொடுக்கற அழுத்தம் சீக்கிரமா ஆணி சுவருக்குள்ள போறதுக்கு உதவி செய்யுது. இதுவே பட்டையான பரப்பை நம்ம செவுத்துல வச்சுட்டு கூர்மையான பரப்புல விசையை செலுத்தணும்னா ஆணி உள்ள போகுமா? போகாது. அப்போ மிக சிறிய பரப்பின் மீதுதான் நம்ம அதிக அழுத்தத்தை செலுத்தி அதிக விளைவை ஏற்படுத்த முடியும். இதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் கோடாரி, ஆணி, கத்தி, ஊசி, துப்பாக்கி குண்டு. இது எல்லாமே கூர்மையான முனைகளை கொண்டிருக்கனாலதான் ரொம்ப சுலபமா தொலைச்சுக்கிட்டு உள்ள போக முடியுது. ஏன்னா கூர்மையான முனைகள் தொடுபரப்பு கம்மியா இருக்கனாலதான்
அழுத்தம் அங்க அதிகமா செயல்படுது. இன்னும் சில உதாரணங்கள் சொல்லலாம். சாலையுடனான தொடுபரப்பு அதிகரிக்கவும் வாகனங்கள்ல ஏற்றி செல்லக்கூடிய பொருட்களோட சுமைய சமமா பகிர்ந்தளிக்கவும் தான் கனரக சக்கர வாகனங்கள்ல அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள் இருக்கு. அதிக அழுத்தம் வாகனத்தோட எந்திரத்திலையும் மொத்த அமைப்புலையும் அதிக அளவுக்கு சுமையை ஏற்படுத்தும். இதனால எந்திரத்தோட செயல்திறன் குறைஞ்சு வேகத்தை அதிகரிக்க இயலாத நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாம அதிக எரிபொருள் செலவும் ஏற்படும். சுமை பகிர்ந்தளிக்கப்படுறதுனால அழுத்தம் குறைஞ்சு வாகனங்கள் எளிதா இயங்க உதவுது. இதே மாதிரிதான் தோல்ல நம்ம போடுற பையும் தோளின் மீது செலுத்தப்படும் அழுத்தத்தை குறைக்கவும் தொடுபரப்பு அதிகரிக்கவும் தான் முதுகில் சுமந்து செல்லும் பைகள்ல அகலமான பட்டைகள் பொருத்தப்பட்டிருக்கு. தொடுபரப்பு அதிகமா இருக்கும் போது அங்க அழுத்தம் குறையும். பாலைவனத்துல நம்மெல்லாம் நடந்தா நம்ம கால் மணலுக்குள்ள போயிரும். ஆனா ஒட்டகம் மட்டும் எவ்வளவு ஈஸியா பாலைவனத்துல நடக்குது தெரியுமா? மணல்ல நடக்கிறது நமக்கு தான் கஷ்டம், ஆனா ஒட்டகங்களுக்கு அது ரொம்பவும் எளிதானது. ஏன்னா ஒட்டகத்தோட அகன்ற பாதங்கள் மணல்ல அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொள்ளுது. இதனால அங்க தொடுபரப்பு ஜாஸ்தியாகி அழுத்தம் குறையுது. அதனாலதான் மணல்ல ஒட்டகத்தால எளிதா நடக்க முடியுது. திடப்பொருட்கள்ல மட்டும்தான் இந்த அழுத்தம் செயல்படுமா? அதுதான் இல்ல. திரவங்கள்லயும் காற்றிலையும் கூட அழுத்தம் செயல்படும். காற்றினால செயல்படுத்தப்படும் அழுத்தத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். நம்மை சுத்தி இருக்கிற பகுதி முழுவதுமே காற்று நிரம்பி இருக்கு. காற்று நிரம்பி இருக்கிற இந்த உரைக்கு தான் வளிமண்டலம், அட்மாஸ்பியர் அப்படின்னு பேரு. புவிப்பரப்புக்கு மேல பல கிலோமீட்டருக்கு மேல வளிமண்டலம் நீண்டு காணப்படுது. புவிப்பரப்புல இருக்க எல்லா பொருள்களும் இந்த வளிமண்டலம் காரணமா தான் விசையையோ அல்லது உந்து விசையையோ உணருது. இந்த காற்றுல அழுத்தம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பாட்டில்ல பகுதியளவு தண்ணி வச்சுட்டு அதோட மேற்பரப்புல கொஞ்சம் மெலிசான ஒரு அட்டையால இறுக்கமா கை வச்சு புடிச்சுக்கிறோம். அப்ப என்னாகும்? பாட்டில்ல உள்ள காத்து போக முடியாது. அப்படியே இப்ப பாட்டில தலைகீழ திருப்பலாம். கையை எடுத்தாலும் அந்த பேப்பர் கீழே விழுகாது. காரணம், அந்த பேப்பர்ல கீழிருந்து மேல போற வளிமண்டல அழுத்தமும் அந்த திரவத்துல மேலிருந்து கீழ் வரை செயல்படுற அழுத்தமும் சமமா இருக்கனால ஒன்ன சமன் செஞ்சு அந்த பேப்பர் கீழே விழுகாம இருக்கு. அதுவே அந்த பாட்டில்ல இப்ப நம்ம ஒரு சின்ன ஓட்டை போடுறோம். அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஓட்டையின் வழியா அந்த பாட்டிலுக்குள்ள காற்று போகும். ஏற்கனவே தண்ணி இருக்கிற அந்த பாட்டில்ல காத்தும் போய் கீழ் நோக்கி அந்த அழுத்தத்தை அதிகரிக்கும். இதனால அந்த பாட்டில்ல ஒட்டி இருந்த பேப்பர் கீழே விழுந்துரும். இப்படிதான் இந்த வளிமண்டல அழுத்தம் செயல்படுது. புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படுற வளிமண்டல விசை அல்லது எடைதான் வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வளிமண்டல அழுத்தத்தை பாதரசமானி அப்படிங்கிற கருவியால அளக்கலாம். இங்கிலீஷ்ல அத பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரோமீட்டரை டாரி செல்லி அப்படிங்கிற இத்தாலி நாட்டை சேர்ந்த அறிவியல் அறிஞர் கண்டுபிடிச்சாரு. புவிப்பரப்போட மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் குறைஞ்சுக்கிட்டே வரும். பாதரசமானியோட தம்பத்துல உள்ள பாதரசத்தின் உயரத்தை கொண்டுதான் வளிமண்டல அழுத்தம் அளவிடப்படுது. திரவ தம்பத்தின் பாதரச உயரமானது கொடுக்கப்பட்ட நேரத்துல ஒரு இடத்தோட வளிமண்டல அழுத்தத்தை குறிக்குது. இந்த பாதரசமானிய நம்ம வெவ்வேறு கோணங்கள்ல சாய்ச்சாலும் அந்த திரவ தம்பத்தோட பாதரச உயரம் மாறாது. கடல் மட்டத்துல பாதரச தம்பத்தோட உயரம் 76 சென்டிமீட்டர் அல்லது 760 மில்லிமீட்டரா இருக்கும்.
திரவ தம்பத்துல உள்ள பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் போது அழுத்தத்தோட எண் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தமா இருக்கும். அப்போ ஒரு வளிமண்டல அழுத்தத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால செலுத்தப்படுற அழுத்தம். இதோட மதிப்பு 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2 இருக்கும். SI அலகு முறையில ஒரு அட்மாஸ்பரிக் பிரஷர் அப்படிங்கிறது 1,00,000 பாஸ்கலுக்கு ஈக்குவலா இருக்கும் தோராயமா. இந்த வளிமண்டல அழுத்தத்துக்கும் SI அலகு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் தான். இதை நம்ம பாஸ்கல்னு கூட சொல்லலாம். உயரமான பகுதிகள், அதாவது ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி மலை மேல இருக்கிற ஊர்கள் எல்லாம் சமையல் செய்யறது ரொம்ப கடினம். ஏன் தெரியுமா? உயரமான இடங்கள்ல வளிமண்டல அழுத்தம் குறைவா இருக்கும். அதனால பொருளின் கொதிநிலையும் குறைவாதான் இருக்கும். இதன் காரணமா நீர் 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நீரோட கொதிநிலை என்ன? 100 டிகிரி செல்சியஸ். ஆனா உயரமான இடங்கள்ல நீர் 80 டிகிரி செல்சியஸ்லயே கொதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த வெப்பநிலையில உருவாகிற வெப்ப ஆற்றல் பொருளை சமைக்கிறதுக்கு போதுமானதா இருக்காது. இதனாலதான் உயரமான இடங்கள்ல சமையல் செய்யறது கடினமா அமையுது. இந்த வளிமண்டல அழுத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சோதனைய பார்க்கலாம். ஒரு கூம்பு குடுவையை எடுத்துக்கிறோம். நல்லா வேக வச்சு ஓடி நீக்கிய ஒரு முட்டையும் எடுத்துக்கிறோம். இந்த முட்டைய கூம்பு குடுவையோட வாயில வைக்கிறோம். முட்டை உள்ள போகாது. இதனால நம்ம என்ன பண்றோம்? ஒரு பேப்பர் எடுத்து அதை எரிய வச்சு அந்த கூம்பு குடுவைக்குள்ள போடுறோம். பேப்பர் முழுவதுமா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் புகை வரும் இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல முட்டைய மீண்டும் குடுவையோட வாயில் பகுதியில வைக்கிறோம். சில நிமிடங்கள்லயே என்ன ஆகுதுன்னா, வளிமண்டல அழுத்தத்தின் காரணமா உள்ள விழுகுது. காகிதம் கூம்பு குடுவையில எரியும் போது எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கும். இதனால குடுவைக்குள்ள காற்றினுடைய அழுத்தம் குறைஞ்சிரும். இந்த அழுத்த குறைவை சமன் செய்யதான் வளிமண்டலத்திலிருந்து காற்று குடுவைக்குள்ள நுழைய முயற்சிக்குது. ஆனா மேல முட்டை இருக்கனால அதால எளிதா உள்ள போக முடியாது. அதனால குடுவையின் வாயில் வைக்கப்பட்ட முட்டைய அதை உள்ள தள்ளிட்டு மீதி இருக்க இடத்துல இந்த காத்து போய் ஃபில் ஆகும். இதுல இருந்து உங்களால வளிமண்டல அழுத்தத்தை புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அடுத்ததா திரவங்கள்ல ஏற்படுற விசை மற்றும் அழுத்தம். மிதக்கும் அல்லது பகுதியளவு நீர்ல மூழ்கி இருக்கும் பொருள்ல ஒரு மேல்நோக்கு விசை இருக்கும். அந்த மேல் நோக்கிய விசைதான் மிதப்பு விசை. இந்த நிகழ்வு மிதத்தல் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா திரவங்கள்ல மட்டுமல்லாம வாயுக்கள்லையும் இந்த மிதப்பு விசை செயல்படுது. ஒரு பொருள் வாயுக்கள்லையோ இல்ல திரவங்கள்லையோ மிதக்கணுமா இல்ல மூழ்கணுமா அப்படிங்கிறத இந்த மேல்நோக்கு விசைதான் தீர்மானிக்குது. ஒரு பொருளோட எடை மேல்நோக்கு விசையை விட குறைவா இருந்தா அப்பொருள் மிதக்கும், இல்லனா மூழ்கிரும். இத ஒரு சோதனையின் மூலமா புரிஞ்சுக்கலாமா? நீர் நிறைஞ்ச 2 பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். ஒரு பாத்திரத்துல எடை குறைந்த பந்தினையும் மற்றொரு பாத்திரத்துல எடை மிகுந்த கல்லையும் வைக்கிறோம். என்ன நடக்கும்? பந்தினுடைய எடை குறைவா இருக்கனால நீரானது பந்தின் மீது அதிக அளவிலான மேல்நோக்கு விசையை செலுத்துது. பந்து மிதக்குது. நீரால செலுத்தப்படுற மேல்நோக்கு விசை கல்லினுடைய எடையை விட கம்மியா இருக்கனால கல்லு மூழ்கிருது. இதே பந்தும் மூழ்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பந்தினுடைய எடை மேல்நோக்கு விசையை விட அதிகரிக்கணும். நம்ம கைய வச்சு அந்த பந்தை தண்ணிக்குள்ள அழுத்துறோம். இதனால நம்ம செலுத்துற அழுத்தம் மேல்நோக்கு விசையை விட அதிகமாகி பந்து உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கொடுக்கற அழுத்தத்தை நிறுத்திட்டோம்னா பந்து மீண்டும் மிதக்க ஆரம்பிச்சிரும். திரவங்களோட அழுத்தம் எப்பவுமே கொள்கலனோட அடிபாகத்துல தான் அதிகமா இருக்கும். ஒரு கொள்கலன்ல நீரை நிரப்பிக்கிறோம். அத 2-3 சம பாகங்களா பிரிக்கலாம். மேல இருக்க பாகத்தை முதல் பாகம், அடுத்தது 2வது பாகம், அடியில இருக்கிறத 3வது பாகம்னு வச்சுக்கலாம். முதல் பாகத்துல இருக்க தண்ணியோட அழுத்தம் மட்டும்தான் இருக்கும். ஆனா 2வது பாகத்துல
முதல் பாகத்தின் அழுத்தமும் இரண்டாவது பாகத்தினுடைய அழுத்தமும் சேர்ந்து இருக்கும். அதுவே அடிப்பாகத்துக்கு வரும்போது முதல் 2 பாகங்களின் அழுத்தம் அது கூட மூன்றாவது பாகத்தினுடைய அழுத்தமும் சேர்ந்திருக்கும். அப்ப திரவத்தோட கொள்கலன்ல அடிப்பாகத்துலதான் அழுத்தம் அதிகமா இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால செலுத்தப்பட்ட அழுத்தமும் அதிகரிக்கும். இதுக்கு ஒரு சோதனை நம்ம செஞ்சு பார்க்கலாமா? ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து அதுல நீரை நிரப்பிக்கிறோம். ஒரு பக்கத்துல வெவ்வேறு உயரங்கள்ல 3 துளைகளை போடுறோம். இப்போ பாட்டில இருந்து வெளியேற தண்ணியை கவனிங்க. அடிபாகத்துல இருக்க துளை வழியா நீர் அதிக விசையோட வெளியேறுது. ஆனா மேற்புறம் உள்ள துளை வழியா குறைந்த விசையோட தான் நீர் வெளியேறுது. இதிலிருந்து திரவங்களோட ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தமும் அதிகரிக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். கொள்கலனோட அடிபாகத்துல திரவத்தினால செலுத்தப்படுற அழுத்தம் அதோட திரவத்தம்பு உயரத்தை சார்ந்தது. அதாவது அதுல எவ்வளவு நீர் நிரப்பியிருக்கோங்கிற உயரத்தை சார்ந்தது. இதுக்கு ஒரு சோதனை பார்க்கலாமா? வாயில் பகுதி மற்றும் அடிபாகத்துல ஒரு சிறிய திறப்பு கொண்ட ஒரு குடுவைய எடுத்துக்கலாம். கீழ்பக்கமா இருக்க திறப்புல ஒரு பலூனை நம்ம வச்சிடறோம். மேலிருந்து தண்ணிய ஊத்த ஊத்த அடிபாகத்துல பொருத்தப்பட்டிருக்க பலூன்ல தண்ணி நிரம்பி அது வெளிப்புறமா விரிவடையுது. காரணம், திரவத்தம்பத்தோட உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அடிபாகத்துல அழுத்தம் அதிகரிக்கும். அந்த அழுத்தம் தான் இந்த பலூனுக்கு கடத்தப்படுது. அதனால பலூன் வெளிப்புறமா விரிவடையுது. திரவங்கள் குறிப்பிட்ட ஆழத்துல அனைத்து திசைகள்லயும் சமமான அழுத்தத்தை தான் செயல்படுத்தும். இதற்கு ஒரு சோதனை செஞ்சு பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. சமமான அளவு உயரத்துல துளைகளை போட்டுக்கோங்க. துளைகளின் வழியா வெளியேற நீரை பாருங்க. எல்லா துளைகள் வழியாகவும் சம விசையுடன் தான் நீரானது வெளியேறும். பாட்டில்ல இருந்து ஒரே தொலைவுல தான் அது தரையிலையும் விழும். அப்ப இதுல இருந்து திரவங்கள் குறிப்பிட்ட ஆழத்துல அனைத்து திசைகள்லையும் சமமான அழுத்தத்தை செயல்படுத்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். அணைக்கட்டுகளோட மேற்புறத்தை விட அடிப்புறம் ஏன் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் கட்டப்படுது தெரியுமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திரவங்களோட அடிபாகத்துல தான் அழுத்தம் அதிகமா இருக்கும். அப்போ நீரினுடைய அழுத்தம் உச்சமாகும் போது கீழே இருக்கிற பகுதிகளுக்கும் அதிகமான அழுத்தம் வரும். இதை எதிர்கொள்ளதான் அணைக்கட்டுகளோட அடிப்பகுதி பரந்ததாகவும் எளிதில் இடிக்க முடியாத பாறை கற்களால வலிமையாகவும் கட்டப்படுது. ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் எல்லாம் கடலுக்குள்ள போகும்போது ஏன் சிறப்பு உடைகளை அணிஞ்சிட்டு போறாங்க? ஆழ்கடல்ல அழுத்தம் அதிகமா இருக்கும். அதனாலதான் ஆழ்கடலுக்கு போற நீச்சல் வீரர்கள் எல்லாருமே சிறப்பு உடைகளை போட்டுட்டு போறாங்க. இந்த உடைகள் கடலுக்குள் செல்லும் நீச்சல் வீரர்களோட உடலின் அழுத்தத்தை சமநிலைப்படுத்த உதவுது. இந்த உடைகள் அதிகமான அழுத்தங்களை எதிர்கொள்ற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது நீர்ப்பரப்போட உள்ளக அழுத்தத்தை குறைக்கவும் உதவுது. உலகத்திலேயே மிகவும் ஆழமான பகுதியை பத்தி இப்ப பார்க்கலாம். சேலஞ்சர் டீப் அப்படிங்கிறது தான் பசிபிக் பெருங்கடலோட மரியானா துருவத்தின் ஆழமான பகுதி. இது உலகின் மிக பெரிய மற்றும் ஆழமான கடலியல் ஆழமா கொள்ளப்படுது. இதன் ஆழம் 10,984 மீட்டர். அடிக்கணக்குல சொல்லணும்னா 36,037 அடி இருக்கும். இந்த பகுதியில அழுத்தமானது வளிமண்டல அழுத்தத்தை காட்டிலும் 1100 மடங்கு அதிகமா இருக்கும். மனிதர்களோட உடல் இந்த அழுத்தத்தை எதிர்கொள்ள முடியாது. இந்த ஆழங்கள்ல நீர் மிகவும் குளிர்ந்தும் காணப்படும். மரியானா துருவத்துக்கு மனிதர்கள் நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பியிருக்காங்க. ஜேம்ஸ் கேமரூன் அப்படிங்கிற திரைப்பட இயக்குனர் 2012ஆம் ஆண்டும், விக்டர் வஸ்கோவோ அப்படிங்கிற இன்வெஸ்டர் 2019ஆம் ஆண்டும் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமா இந்த மரியானா துருவத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க நீந்தி செல்லல. காரணம்,
அங்க இருக்கிற அழுத்தம் மனிதர்களால தாங்க முடியாது. இந்த பாடத்துல நீங்க கத்துக்கிட்ட கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை மையப்படுத்தி கேட்கப்படுற வினாக்களுக்கு சரியான விடையளிங்க.